ஆனந்தி வணக்கம். முதலமைச்சர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் என 2 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்து பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தொடர்ந்து வருகிறார். இந்நிலையில்தான் அவரது வெற்றியை எதிர்த்து திமுக மற்றும் பல்வேறு அந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் அவரது வெற்றி செல்லாது என்பதற்கான சில காரணங்கள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதற்கு பதில் மனு, இந்த தன்னுடைய வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கூறி முதலமைச்சர் விஜய் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய விடயங்கள் என்னவென்றால், குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் எங்கும் ஈடுபடுத்தவில்லை என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குழந்தைகளை நான் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தேன் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட அதை காரணமாக வைத்து தேர்தலில் பெற்ற வெற்றி செல்லாது என அறிவிக்க முடியாது என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்ததாக தொடரப்பட்டிருக்கூடிய இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்க விடயங்களுக்கும் இதில் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிலில் வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்தேன் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் அவர்கள் எதிர்த்தரப்பினர் குறிப்பிடப்படவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகள் ஈடுபடுத்தக் கூடாது என்பது தொடர்பாக 2024 பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டிருக்கிறதா என்பதை தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடியவர்கள் அதை நிரூபிக்க தவறிவிட்டார்கள் என்பதையும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் செலவு கணக்கு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெற்றதாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும், யார் செலவு செய்தார்கள், எப்போது பணம் செலவு செய்யப்பட்டது என்பது தொடர்பான எந்த விவரமும் அவர்கள் குறிப்பிடப்படவில்லை. இது எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டாகவே அவர்கள் தனக்கு எதிராக தன்னுடைய வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி தனக்கு எதிராக தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என முதலமைச்சர் விஜய் தரப்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பொறுத்தவரையில் நாளை தினம் இது விசாரணைக்கு வர இருக்கின்றது. ஆனந்தி.